சாந்தி. அவ்யக்த சமிகை 24 மே 2026. பாபா இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, சதா ஏக் கி யாद में रहकर एक रस अवस्था बनावो तो 1 और 1 में आ जाएंगे. சதா ஒருவரின் நினைவில் இருந்து ஏக்ரஸ் மனநிலையை ஸ்திதியை உருவாக்குங்கள். அப்பொழுது நீங்கள் சத்யுகத்தில் முதலில் வரலாம் மற்றும் நம்பர் 1 வரலாம். बाहर रहते हुए भी यही पाठ पक्का करो, सी फादर फॉलो फादर, तो कभी किसी परिस्थिति में डगमग नहीं होंगे. ब्रह्मा बाप के सामने कितनी भी बातें आई, लेकिन बातों को न देख एक बाप को ही देखा, इसलिए नंबर 1 बना तो ஃபாலோ ஃபாதர். அப்போ பாபா புரிய வைக்கிறாரு, நீங்கள் வெளியில் இருந்தாலும் என்ன, சென்ட்ரலில் இல்லைனாலும் பரவாயில்லை, சமர்ப்பித்தாக இல்லைனாலும் பரவாயில்லை, கிரகஸ்தத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை பக்கவாக்கிக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு பிரம்மா பாபாவை பார்க்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். அப்போ அதுக்கு தான் சிவபாபா சொல்கிறாரு, பிரம்மா பாபா முன்னாடி வராத சூழ்நிலைகளே இல்லை. அவருக்கு எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தது, எவ்வளவு பிரச்சனைகள் அவர் முன்னாடி வந்தது, ஆனால் அவர் ஒரு சிவபாபாவை பார்த்தாரு. அதனால் ஆடாத அசையாது இருந்தால் மற்றும் வெற்றி அடைந்தால் நம்பர் 1 வந்தார். எனவே நீங்களும் இந்த விஷயத்தில் பிரம்மா பாபாவை பாருங்கள், அவரை ஃபாலோ பண்ணுங்க. அதனால் இவருக்கு எப்படி அவர் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்ததோ அதுபோல் நமக்கும் சிவபாபா மேலேயும் சரி, பிரம்மா பாபா பாப்தாதா மேலேயும் நாடகத்தின் மேலவும் நம்பிக்கை இருக்கணும். மற்றும் நாம் அந்த ஸ்ரீமத் எனக்கூடிய கோட்டுக்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த கோட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு சேஃப்டி. நல்லது. ஓம் சாந்தி.